ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா சுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்பெக்டட் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ கொஷின் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ கொஷின் வந்து 2 மார்க்கு அல்லது 3 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே போல் 3 மார்க்ஸில் 2 அல்லது 3 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 5 மார்க்ஸில் ஒரு 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு இந்த டைம் வந்து கம்பல்சரி அண்டு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், நியூவாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், அது குறிப்பாக இந்த 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆல்ரெடி டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு 3 மார்க்ஸு 2 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. கோல்டன் 5 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் அப்டேட் பண்ணிட்டோம். டயக்ராம் கொஷின் வந்து நான் வரைஞ்சி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இன்டீரியரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 100 1 மார்க்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக மெசேஜ் கூட பண்ணுங்கள், அல்லது நான் வந்து ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு வந்து ரீசென்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின் நமக்கு வந்து டியூனோ தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க்ஸுக்கு இன்டீரியர் 1 மார்க்ஸுக்கும் டூயினோ கொஷின்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துங்க. நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டூயினோவை ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சிங்க. ஒரு 20லேருந்து 30 இவ்வளோக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் 20 தான் இருக்கும். அதை ரீட் பண்ணிங்க. ஸோ இங்கே சொல்லக்கூடிய கொஷினை நீங்கள் வந்து படித்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இழப்பு மீட்டல் திறன், இது வந்து சாப்டர் 1ல் இருக்கும். பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது அதிகமாக இது வரைக்கும் கேட்கல, அதனால் இது வந்து இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இயற்கையான கண்ணீரை பெருக்கிறதுக்கான வகை அரினோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கின்னு இருக்கும். இதை வச்சு 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. சரிங்களா? அதனால் இது 1 மார்க்ஸுக்காக படிச்சிங்க, அல்லது இது 3ம் சேர்ந்து 5 மார்க்ஸாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். நேச்சுரல் பார்த்தோனோஜெனிசிஸ், சரிங்களா, அதோட டைப்ஸு அரினோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் சிசேரியன் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வேறு வழிகள் இருக்குது. வயிறு வழி மகப்பேறு அல்லது அறுவை வழி மகப்பேறு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அதனால் அப்டாமினல் டெலிவரி ஆர் வந்து சிசேரியன் செக்ஷன் ஆர் வந்து சி செக்ஷன். ஸோ இந்த மாதிரி சி செக்ஷன் அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம். அதனால் அது வந்து நியூ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விட்டுறாதீங்க. சரிங்களா? அதனால் இந்த கொஷினை வந்து நல்லா படிச்சிங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷினை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான், அதனால் இது வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த கிரையோ ப்ரெசர்வேஷன் ஆர் ஃப்ரீசிங், அதாவது கரு உரைநிலை குளிரூட்டும் முறை. நம்ம வந்து பாட்னிலையும் படிச்சிருப்போம். கிரையோ ப்ரெசர்வேஷன் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? அதனால் அது வந்து லோ டெம்பரேச்சரில் நம்ம வந்து வச்சு இது பண்ணுவோம். அதுதான் இது. சரிங்களா? கிரையோ ப்ரெசர்வேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து சாப்டர் 3ல் இருக்கு, இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் கோசர்வேட்டுகள். நம்ம முக்கியமான 2 மார்க்ஸ் சொல்லும்போது இந்த கொஷின் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி இது எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் அகேன் மறுபடியும் நீங்கள் வந்து படித்து வச்சுங்க. கோசர்வேட் அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற கொஷின். சரிங்களா? சைக்ளோமார்ஃபோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் இருக்கும். சரிங்களா? சைக்ளோமார்ஃபோசிஸ் இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள், 2 மார்க்காக அல்லது 3 மார்க்ஸாக படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சால்டேஷன், அதாவது தாவுதல் என்றால் என்ன அப்படின்னு கூட கொஷின் வந்து கேட்கலாம். அதனால் இந்த கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா? இதுவும் வந்து சாப்டர் 6ல் நமக்கு வந்து இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் அது ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு சில கொஷின் தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் அதனால் இதை வந்து பார்த்து வச்சுங்க. அனாமேதைய குடிகாரர்கள், அதாவது ஆல்கஹாலிக் அனாமினஸ். சரிங்களா? இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டடில் இதில் இருக்கும். அனாமதேய குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து படித்து வச்சுங்க. சரிங்களா? அது வந்து குடியை நிறுத்துறதுக்கு அது வந்து ஒரு குழு உருவாக்கியிருப்பாங்க, அதுதான். சரிங்களா? அதனால் அந்த நேம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மது போதைப்பொருள்லேருந்து விலகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, அந்த மாதிரியான கொஷினும் நமக்கு க்ரியேட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து அது ஜென்ரலாக கூட நீங்கள் வந்து படித்து வச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8. சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா ஹெமட்டோபயோசிஸ். சரிங்களா?
இந்த கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எலும்பு மச்சையில் இரத்த செல்கள் உருவாகும் செயல்முறை ரொம்ப ஈஸி. இதுதான். இது 2 மார்க்ஸில் அல்லது 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து டான்சில். டான்சில் வந்து நமக்கு தெரியும், கழுத்தில் வந்து ஏற்படக்கூடியது. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜ் பார்க்குறப்ப மேலேயும் ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க, முடிஞ்சால் அதை படிச்சுங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. சாப்டர் 10ல் இந்த கொஷின்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டோட்டி பொட்டன்சி, ப்ளூரி பொட்டன்சி, மல்டி பொட்டன்சி, அதாவது முழுமைத்திறன், பகுத்திறன், பல்திறன், குறுதிறன், ஒலிகோ பொட்டன்சி, யூனி பொட்டன்சி, ஒற்றைத்திறன். ஸோ இதை வச்சு நமக்கு ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் படித்து வச்சிங்க சரிங்களா. ஏற்கனவே ஒலிகோ பொட்டன்சி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றதும் படித்து வச்சுங்க. இது 5 மார்க்ஸில் கூட நமக்கு வந்து கேட்கலாம். இது சாப்டர் 10ல் இருக்கக்கூடியது. பாட்னியில் நமக்கு வந்து வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாக் அவுட், மரபணு வெளியேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. நாக் அவுட்னா என்ன, உடனே கிரிக்கெட்டில் வந்து வரக்கூடியது, இல்லை மேட்ச்சு அந்த பிக்சர் போடுவோம் அதில் வரது அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 13. ஸோ சாப்டர் 13ல் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட சிதைவு நோய், அதாவது காலனி கொலாப்ஸ் சிம்ட்ரோம். ஸோ இது அப்படி இல்லைன்னா மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2வது இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான் சரிங்களா. அதனால் இது வந்து பார்த்து வச்சிங்க இந்த 2 கொஷின். ஸோ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 10லேருந்து 12 கொஷின் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். இந்த 10 கொஷினை படிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பல்சரி நியூவாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். நம்ம சொன்ன கொஷின்லாம் ஏனோ தானோ அப்படின்லாம் சொன்னது கிடையாது. இயர் கொஷினில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, காலாண்டு அரையாண்டு இதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதற்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து சொல்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் இவர் சொல்கிறது எல்லாமே வருமா, நம்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இது நேரில் தெரியும், நீங்கள் வந்து தெரிய மாட்டீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாமே சொல்ல மாட்டேன். எல்லாமே பாஸ் மார்க் எடுக்கணும், அதிகப்படியான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சொல்லுவேன். அதே போல் தான் நீங்களும் சரியா. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னால் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்பிக்கையாக படிங்க. கண்டிப்பாக வரும்னு நினச்சிட்டு படிங்க. இதெல்லாம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு படிச்சிங்கன்னா அது நம்ம டவுட்டு தான் சரிங்களா. அதனால் கண்டிப்பாக வரும்னு நினச்சிட்டு படிங்க. எவ்ரி இயர் சுவாலஜியில் ஒரு ட்விஸ்டட் கொஷின் மாதிரி கேட்பாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஈஸியான கொஷினாக தான் நமக்கு வந்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருங்க. தேங்க்யூ ஆல். புக்கில் இந்த பேஜஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. சாப்டரில் வந்து செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.